அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷில் உள்ள ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நான் ஏற்கனவே என்னுடைய பழைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எந்த சூழ்நிலைக்கு என்ன வார்த்தைகள் பேசணும் அப்படின்றத முன்னாடியே நீங்கள் தீர்மானித்து வச்சுக்கோங்க. அதே சூழ்நிலை வரும்போதெல்லாம் அந்த வார்த்தைகளை மட்டும் உபயோகிங்க போதும் அப்படின்னு. இது யாருக்கு அப்படின்னா, எனக்கு மற்றவங்க பேசுகிற இங்கிலீஷ் புரியுது, என்னால் பேச முடியல, எனக்கு பயமாக இருக்குது, இல்லை தயக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த இதில் ஒரே ஒரு சூழ்நிலைக்கு எப்படி வார்த்தைகளை முன்னாடியே தீர்மானிச்சு வச்சுக்கிறது அப்படின்றத சொல்றேன். இந்த மாதிரி நீங்க தீர்மானிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா தயக்கம் இல்லாம சரியான ஆங்கிலம் எந்த கண்ட்ரில உள்ளவங்க கூட நீங்க போல்டா பேச முடியும். இப்போ உதாரணமா ஒரு சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உதவி கேட்கிற ஒரு சூழ்நிலை. அதை ஒரு 3 விதமா பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர் உங்களை விட பெரிய ஆளா, மரியாதைக்குரிய ஆளா, வயசுல மூத்தவரா, இல்லை உங்களோட ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காருன்னு பாருங்கள். 2வது, உங்களுக்கு சரிசமமான ஒரு ஆள் தான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். 3வது, உங்களை விட ஒரு லெவல் கம்மியான ஆள், இல்லை நீங்கள் உரிமை எடுத்துட்டு அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஆள்னா அவங்களுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ஹெல்ப் சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட். 3 சென்டென்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். உதவி கேட்கிறது அப்படின்றது தாராளமாக நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எங்கனாலும் கேட்கலாம். இது கிட்டத்தட்ட 99% இது மட்டுமே போதும். இது இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் மற்ற வார்த்தைகளை உபயோகிச்சுக்கலாம். உதவி கேட்கணும் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லை, ஒருத்தர் வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதே வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, முதல்ல நீங்கள் உதவி கேட்கக்கூடிய அந்த ஆள் உங்களோட பெரியவரா, உங்கள் மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்காரா, இல்லை உங்களோட ஒரு டீம் லீடாக இருக்காரா அப்படின்னா அவர்கிட்ட கேட்கும்போது குட் யூ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறமா உங்களுடைய உதவி கேளுங்க. உங்களுக்கு ஈக்குவலான ஆள் உங்களுடைய டீம் மெம்பர் தான், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் தான் அப்படின்னா அவங்ககிட்ட கேன் யூ ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுட்டு உங்களுடைய உதவியை கேட்கலாம். உங்களை விட ஒரு லோ லெவலில் இருக்காங்க, நீங்கள் உரிமையோட அவங்க கிட்ட உதவிகள் கேட்க முடியும் அப்படின்னா டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த உதவியை கேளுங்க. இந்த 3 விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஹெல்ப் கேட்க வேண்டிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதை மட்டும் நீங்கள் தாராளமாக உபயோகிக்கலாம். ஒருத்தரை வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை உபயோகிக்கலாம். இந்த ஹெல்ப் சிச்சுவேஷன்ஸ் மாதிரி சில சிச்சுவேஷன்ஸ் நீங்களா உங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத யாராவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டிங்கனாலே நீங்கள் தாராளமாக ஆங்கிலம் தவறு இல்லாமல் பேசலாம். அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 3 வார்த்தைகள் வரும். ஐ விஷ் எங்கே யூஸ் பண்ணணும், ஐ வாண்ட் எங்கே யூஸ் பண்ணணும், ஐ வுட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா அது ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் பிடிச்சிக்கோங்க. மிஞ்சி போனால் ஒரு 15 20 சிச்சுவேஷன் தெரிஞ்சாலே போதும் நீங்கள் தாராளமாக ஆங்கிலம் பேசுகிறதுக்கு. ஸோ இது தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.